பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு வயசான ராஜா அவருக்கு வாரிசு இல்லைன்னு அடுத்த ராஜாவை தேர்ந்தெடுக்க ஒரு சூப்பரான ஐடியா பண்ணாரு. அந்த நாட்டுல இருக்க எல்லா பசங்களையும் கூட்டு ஒரு ஒரு ஆளுக்கும் ஒரு செடியோட விதையை கொடுத்து யாரோட செடி 6 மாசத்துல நல்லா வளர்ந்துருக்கோ அவங்க தான் அந்த நாட்டோட அடுத்த ராஜான்னு சொன்னாரு. அந்த பசங்க எல்லாம் சந்தோஷமா வீட்டுக்கு போயிட்டு அந்த விதையை பூத்தொட்டியில போட்டு தண்ணி ஊத்தி டெய்லி வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. 6 மாசத்துக்கு அப்புறம் அந்த இடமே நல்லா கலர்ஃபுல்லா பூ பூத்து பெரிய பெரிய செடியா எல்லாம் வளர்ந்துச்சு. ஆனா அங்க ஒரு பையன் மட்டும் வெறும் பூத்தொட்டியை கையில வச்சுட்டு நின்றுட்டு இருந்தான். அங்கிருந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிச்சுட்டு இவன் இந்த செடியை வளர்க்க ட்ரை பண்ணவே இல்லை போலன்னு பேசிட்டு இருந்தாங்க. அந்த ராஜா எல்லா செடியும் போய் பார்த்து கடைசியா அந்த வெறும் பூத்தொட்டி வச்சுட்டு இருந்த பையன்கிட்ட போய் நின்று சிரிச்சுட்டு இவன் தான் உங்களோட அடுத்த ராஜான்னு சொன்னார். அங்க இருந்து எல்லாருக்கும் ஒரு செகண்ட் ஷாக் ஆயிடுச்சு. அப்புறம் அந்த ராஜா சொன்னாரு, நான் உங்களுக்கு கொடுத்தது ஒரு வேக வச்ச விதை, அதால வளரவே முடியாது, நீங்க எல்லாரும் அதை மாத்திட்டீங்க. ஆனா இந்த பையனுக்கு மட்டும் உண்மையா அதை மாத்தாம அப்படியே கொண்டு வர தைரியம் இருந்துச்சு. உண்மை ரொம்ப விலை உயர்ந்தது, அதை எல்லாராலையும் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவரோட கிரீடமை கழட்டி அவனுக்கு போட்டு விட்டாரு. நம்ம திருவள்ளுவர் சொன்ன மாதிரி பொய்யாமை அன்ன புகழ் இல்லை மீன்ஸ் there is no greater honor than being truthful.